நமக்கு சில சமயங்களில் ரொம்ப மனசுக்கு வேதனை தர்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதாவது ஒரு நியூஸு கேட்குறோம், அது ரொம்ப சேடான நியூஸு, அது மனசுக்கு பயங்கரமான வருத்தத்தை கொடுக்குற மாதிரி நியூஸு. அது நமக்கு சம்மந்தப்பட்டதோ இல்லையோ, அந்த நியூஸு கேட்கும்போதே நமக்கு ரொம்ப மனசுக்கு வேதனை உண்டாகுது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக இந்த அகமதாபாத் ஏர் கிராஷ் புறப்பட்ட உடனே கீழே விழுந்துருச்சு. அதில் இருக்க 300க்கு மேற்பட்ட ஆளுங்க ஒரே அடியாக இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு வேண்டப்பட்டவங்க யாரும் அதில் போகாட்டினா கூட அது கேட்கும்போது 2-3 நாளைக்கு என்னடா இப்படி ஆகிப்போச்சு, என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நம்ம மனசில் அது திருப்பி 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 திகட்டி வருது இல்லையா? அதே மாதிரி நமக்கு வேண்டப்பட்டவங்க திடீர்னு மரணப்பட்டு போயிட்டாங்க. அம்மா அப்பா எல்லோரும் சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். டக்குன்னு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில், ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக்கில், ஒரு ஸ்ட்ரோக்கில் திடீர்னு இறந்துட்டாங்கன்னா நம்மளால் அந்த துக்கத்தை தாங்கிக்கவே முடியாது தான். அதில் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அவங்களால ஆறுதல் அடையவே முடியாது. ஏன்னா விஷயம் அந்த மாதிரி. இல்லைன்னா அவங்க கண்ணு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, அதில் 2-3 பேர் இறந்துடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த காட்சி திருப்பி திருப்பி மனசுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது பயங்கரமான ஒரு துக்கத்தை உண்டாகும். இந்த மாதிரி துக்கத்துக்கு நம்ம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் நடக்காது. ஆனால் இந்த மாதிரி துக்கத்தோடையே நம்ம காலம் பூரா வாழறது நம்ம லைஃபுக்கு சரியில்லை, நம்ம மனசுக்கும் சரியில்லை, நம்ம உடம்புக்கும் சரியில்லை. அது பல வியாதிகளை உண்டாக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ளவர் ரெமெடியில் ஒரு பர்டிகுலர் ரெமெடி சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி, அதாவது எல்லாமே உடனே மறந்துடுவோம், திருப்பி ஜாலியாக வாழலாம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மனசை விட்டு போகாது தான். ஆனாலும் அந்த துக்கமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்து நார்மலான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு இந்த ஃப்ளவர் ரெமெடி நம்மளை ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.